ஓட்டு 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 ஓடணும் அண்ணா அவனை ஓட்டை கொண்டேன் அவனை முந்திரான் அவனை ஓட்ட முடி டிரைவரு முந்திரா முந்திரான் போடா வண்டி ஓடுறான் அண்ணா அண்ணா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன் அந்த பள்ளத்துலயா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்து சொல்றேன் அதுக்குள்ள விட்டா வண்டி கவுந்துவோம்ல ஹலோ गाइस வெல்கம் டு ஷரன் vlogs இது வந்து நான் புதுசா ஓபன் பண்ண சேனல் நான் தான் உங்க ஷரன் இப்போ வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம மவுண்ட் ரோட் தான் போயிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்டோட r15 v4 வந்து பேக் டெயில் உடைஞ்சிருக்கு அந்த டெயில் பக்கத்தில் பிளாஸ்டிக் அது உட்கார இடத்துல உடஞ்சிருக்கு அதை மாற்ற தான் போகிறோம் அது ஏற்கனவே உடஞ்சிருந்தது அது வந்து நாங்கள் மோல்டிங் பண்ணோம் மோல்டிங் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அந்த பார்ட் வந்து எங்கேயுமே கிடைக்கல மோல்டிங் பண்ணோம் அது வந்து திருப்பியும் ஒரு மாதிரி உடஞ்சிருக்கிறதுனால அங்கே போய் கேட்டு பார்ப்போம் மோல்டிங் பண்ணது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது 250க்கு ஒர்த்து தான் அது ஆனால் பட் திருப்பியும் உடஞ்சதுனால போய் மோல்டிங் தான் பண்ணணும்னு கேட்கணும் மோல்டிங் பண்ணுவாங்களா இல்லை அதை பண்ண முடியாமல் புதுசாக வாங்கணுமான்னு வேறு தெரியல அது போய் பார்க்கலாம் கைஸ் நம்ம இப்போ வந்து நம்ம வேளச்சேரியில் இருக்கோம் இப்போ மவுண்ட் ரோடு தான் போகணும் நம்ம அப்படியே நம்ம வந்து இப்போது மொபைலில் வந்து கையில் தான் வீடியோ எடுக்கிறோம் இப்போது அதுக்கு வேறு ஒரு சின்ன மவுண்ட் ஒன்று வாங்கணும் அதுவும் மவுண்ட் ரோட்லேயே தேடி பார்க்கணும் கிடைக்குதா நாங்கள் கேட்டோம் எல்ஐசி ரோட்டில் கிடைக்கணும் நாங்கள் இப்போ மவுண்ட் ரோட்லேயே பார்க்கலாம் இன்னொரு கடையில் சின்ன மவுண்ட் கிடச்சிதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹெல்மெட்லேயே கனெக்ட் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ தான் போடுவேன் நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி லைக் போடுங்க எல்லாம் வேறு இதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம போய் மவுண்ட் ரோட்டில் போய்ட்டு அதை மோல்ட் பண்ணலாமா இல்லை அது அந்த பாட்டு கிடைக்குதா இது செக் பண்ணிட்டு சொல்கிறேன் கிடைச்சா அந்த பாட்டு கிடச்சிதுன்னா நாங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்கள் வண்டியிலையும் ஏதாவது டெய்லுமே உடஞ்சிதுன்னா ஒரு லைக் போட்டு போங்க அதுக்காக அது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ காய்ஸ் இப்போ தான் நம்ம வந்து நம்ம ஹெல்மெட்டோட சின் மவுண்ட் வாங்கினோம் சின் மவுண்ட்டு அடுத்து ஃபோன் ஹோல்டர் வாங்கிட்டோம் ரெண்டுமே சேர்த்து சீப்பான ரேட்டில் தான் வாங்கியிருக்கோம் ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது ரொம்பவே நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ட்ரைபேடை போட்டு எடுத்தோம் செட் ஆகலை இப்போ கையில் எடுத்தோம் செட் ஆகலை ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து சின் மவுண்ட் அந்த மவுண்ட் வச்சு போட்டிருக்கோம் மொபைலை நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பாருங்கள் நானும் இனிமேட்டு தான் பார்க்கணும் வண்டியில் போகும்போது ட்ரைவ் பண்ணும்போது எடுக்கிற வீடியோ நான் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன் அது ஏன்னா அது ஒரு அவ்வளோவா ஷேக் ஆக மாட்டேங்குது கரெக்டான லெவல்லையும் நிற்கிது நம்ம ஹெல்மெட்டோடவே இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து வீட்டுக்கு போய் ஒரு ஷார்ட்ஸில் போட்டு விட்றேன் நான் ஷார்ட்ஸில் அன்பாக்சிங் மிச்சு தான் பண்ணி விட்றேன் guys நம்ம இப்போ மவுண்ட் ரோடு பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் ஒரு நேரத்தில் உள்ளே என்ட்ராக போகிறோம் வந்துட்டோம் guys ரோட்டில் பாவி காலை எங்கே பார்க் பண்ணி வச்சுக்கிறான் பாடுறான் எங்கடா மோல்டிங் பண்ண கேட்கலாமா இல்லை புதுசாக கேட்கலாமா மோல்டிங் பண்ண கேட்கலாமா புதுசாக பார்க்கலாமா புதுசு எவ்வளோ கேட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதிகமாக இருந்தால் மோல்டிங்கை பண்ணிடலாம் தாங்க மவுண்ட் ரோடு புதுப்பேட்டை எல்லாமே இங்கே இருக்கும் டூ வீலர்ஸ்க்கு காருக்கும் உள்ளெல்லாம் லெஃப்ட் சைடில் உள்ளே போனால் காருங்களுக்கும் இருக்கும் ஸ்ட்ரீட் வரும் ஸ்ட்ரீட் குள்ள எல்லாமே இருக்கும் இந்த தெரு தாண்டா அது குட்டியானத்துக்கு உள்ளே விட்டு வச்சுக்கிறானுங்க என்னடா புதுசு பார்க்குற மோல்டிங்கவா? புதுசு கேட்பமா?
அதான் இந்த பீஸ் இருக்குமா புதுசு இங்கே இருக்கா பழசா இங்கே புதுசா பழசா அது பழசானே கேட்டு பாரு புதுசான ஒரு சைடு வேணும் எவ்வளோடா 550 1300 ஒட்டம் ஒரு 4 மாதம் தாங்கிச்சு புதுசு வாங்கினாலே நிற்காதுதான் புதுசு வண்டி இது ஒரிஜினல் இது அதே ஒரே மாதத்தில் வச்சுக்கிச்சு நாங்கள் மோல்டிங் தான் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அதுவே வா மோல்டிங்கும் உங்களுக்கு வீடியோ இல்லை மாட்டி வச்சுருக்கேன் வாடா மோல்டிங் கேட்டு பார்க்கலாம் மோல்டிங் அங்கே பண்ணமே ஒட்ட இருக்குமான்னு தெரியல புதுசு மாட்டினாலும் நிற்காது நான் தான் யோசிக்கிறது மோல்டிங் பண்ண முடியுமான்னு தெரியல கேட்டுப்பாங்க வாடா போலாம் இப்போது இங்கே வந்து கைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மோல்டிங்க்கு ஒரு பீஸ் ஃபஸ்ட்டு அந்த பீஸ் வந்து இல்லை தலை ஒன்றும் இல்லை தலை பீஸ் வந்து ரேட் வந்து இப்போது 1400 சொன்னாங்க பார்த்து பேசலாம் நாங்கள் 2 பீஸ் வாங்கினா 1400 சொல்கிறாங்க கம்பெனி ஐட்டம்னு எப்படினாலும் பைசா வச்சுருப்பானு இல்லை புதுசாக இருந்தாலும் மோல்டிங் எங்கே தலை பண்ணுவாங்க ஆமாம் அப்படியா சரி தலை ரைட்டு தலை 1400 சொல்கிறானுங்க ஆனால் அது 1400 கொடுத்து வாங்கினாலும் திருப்பி எப்படின்னா உடைய தான் போகுது அதான் மோல்டிங் எப்படி பண்ணுறாங்களா இதான் கேட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் என்ன குறுகுறுன்னு பார்க்குறாங்க நான் ஏற்கனவே பண்ண கடை வந்து ஏற்கனவே க்ளோஸ் ஆகிருக்கு இப்போது புதுசாக ஒருத்தர் கடை சொன்னார் எவ்வளோ கேட்டு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் மோல்டிங் கடையே காணும் தலை மோல்டிங் எங்கே தலை பண்ணுவாங்க ஒட்டணும் கழட்டி எடுத்துடணுமா எங்கே இங்கே பண்ணுவாங்களா தலை இங்கே பண்ணுவீங்களா அப்படியா இல்லை தலை ஏற்கனவே ஒட்டி இருக்குது ஒட்டி வச்சா திருப்பி ஒட்ட முடியுமா பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு அப்படியா நான் பேக் விட்டு கழட்டி தர முடியுமாண்ணா
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங் பண்ணியாச்சு. கரெக்டாக மாட்டி விட்டார். அது கழட்டத்துக்கு ஒரு கல்லை ஆப்போசிட்லேயே ஒரு கழட்டி கொடுத்தோம். அந்த அண்ணன் வந்து மாட்டி விட்டார். சண்டே வேறு சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறாங்க போல். அப்படியோ டைட்டாக மாட்டிட்டார். வெயிலெலாம் காய வச்சிட்டோம். ஆடலை பார்க்கலாம் எத்தனை நாள் தாங்குது இது. வாங்க இப்போ போகலாம். எங்கேயாவது போகலாமா? ஸோ கைஸ் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே வெளியே போகலாம். பார்த்தீங்கன்னா மோல்டிங்க்கு வந்து எவ்வளோ கேட்டாங்கன்னா 150 கேட்டாங்க அவங்க. பரவாயில்ல, ஒருத்தான ப்ரைஸ் தான். நாங்கள் போன வாட்டி பண்ணதோடு இது ரொம்ப கம்மி தான். போன வாட்டி 250 300 கேட்டானுங்க. அதுக்காக அப்படி இப்படி பேசி 220 ரூபாய்க்கு வாங்கணும் போன வாட்டி. இந்த வாட்டி ரீசெண்டாக 150 ரூபா சொன்னார் அவர். 150 ரூபாய்க்கு மாட்டிட்டு 50 ரூபா லேபர் சார்ஜ். அது பக்கத்து கடையில் அது கழட்டி கொடுத்ததுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு அப்படியே வரும் போகலாம் வெளியே. இன்றைக்கி சண்டே வேறு கைஸ், நிறையா கடை இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இல்லை இந்த தெருவில் வண்டியே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். மோல்டிங் கடை வந்து இந்த ஸ்ட்ரீட்குள்ளே, இந்த ஸ்ட்ரீட் தெரியும் எல்லாருக்கும் மோஸ்ட்லி. ஸ்ட்ரீட்குள்ளே வந்தீங்கனாலே லாஸ்ட்டில் ஒரு பிங்க் கலர் பில்டிங் இருக்கும். அது தினேஷ் மோல்டிங்ஸ் அவர் கடை பேர். போர்டு இருக்காது. நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆனால் அது என்ன மோல்டிங் பண்ணாலும் எப்படினாலும் திருப்பி உடைய தான் போகுது. கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், ஒரு 2-3 மாதம். நாங்கள் லாஸ்ட்டாக பண்ணி ஒரு 4 மாதம் கிட்ட ஆச்சு. ஒரு 3 மாதம் ஆச்சு கைஸ். அது ஒட்டி நல்லா தாங்கிச்சானா, அது குறை சொல்ல முடியாது.